அவருடைய வழிகளை கைக்கொள். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்த வழிகளை நான் கை கொள்ளுகிற பொழுது, இப்போ அதுதான் முக்கியம். இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வி ஃபேஸ் சேலஞ்சஸ், வி ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ். இதை எப்படி சால்வ் பண்ணணும், என்ன பண்ணணும், எந்த வழியில் பண்ணணும், ஆண்டவர் தான் கற்றுக் கொடுக்கணும். இப்போ ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்க நீங்கள் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது அந்த காரியம் லகுவாக முடியும். நம்ம பிரயாசப்படுறோம், நான் இப்படி பண்ணிடுறேன், நான் அப்படி பண்ணுறேன். இல்லை, நம்முடைய வாலிப செல்வங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறது அதுதான். தேவன் சொல்லுகிற நான் எந்த கோர்ஸில் உங்களை போக சொல்கிறார், என்ன பண்ண சொல்கிறார், அவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நேர்த்தியாக நடத்துவார். ஏன்னா அதைத்தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன், அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த இடத்துலையுமே ஒரு சிலருடைய வளர்ச்சி, இப்போ சவுலுக்கு தாவீதுனுடைய வளர்ச்சி பிடிக்கல, பொறாமை ஆயிடுச்சு, எதிர்ப்பாயிருச்சு. அதே தான் வேலை இடத்துல நடக்கும். நான் நல்லா வேலை செய்கிறேன், எனக்கு கொடுத்த வேலையை தான் நான் போயிட்டுருக்கிறேன், நான் செய்கிற வேலைக்கு எதிர்ப்பாக வர்றாங்க. உங்கள் மேலே ஒரு தேவத்திட்டம் இருக்குது, உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது. தானியேலுக்கு எனக்கு கொடுத்த காரியத்தை நான் பார்த்துட்டுருக்கிறேன், ஆனால் கூட இருக்கிற பிரதானிகள், மந்திரிகள் எல்லாருக்கும் தானியேல் மேலே போறாம. ஏன்னா அவர் மேலே ஒரு தேவ திட்டம் இருக்குதுங்க. யார் மேலெல்லாம் பரலோகத்தின் திட்டம் இருக்குதோ, யாரெல்லாம் முன்குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்களாக இருக்காங்களோ, யாரெல்லாம் தினமும் அவர் வேதத்தை படித்து ஆண்டவரே உங்கள் வசனத்தின்படி என்னை நடத்துங்க, உங்கள் வசனத்தின்படி என்னை கட்டுங்கன்னு ஜெபிக்கிறோமோ, நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் ஒரு தேவ திட்டம் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த தேவ திட்டம் நிறைவேற முடியாதபடி தானியேலுக்கு போராட்டம் வருது. அப்போ தானியேல் என்ன செய்கிறார், உங்கள் வழியை நான் கை கொள்ளுவேன் ஆண்டவரே, நான் உங்களை பார்த்து நிற்பேன். இன்னைக்கு எந்த இடத்துல உங்களுக்கு போராட்டம் வருது, ஆண்டவர் உங்களை நடத்தணும்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க. டோன்ட் பி வெரி ஹேஸ்டி. ஆண்டவரே நீங்களே நடத்தணும், நீங்களே அந்த பாதையில் நடத்தணும். கர்த்தருடைய நடத்துதல்ல ஊழிய பாதையில் தேவன் சில காரியங்களை செய்யணும். ஆண்டவரே உங்கள் பாதத்தில் காத்திருக்கிறேங்கிற பொழுதுதான் பரிசுத்த ஆவியான இந்த இடத்துக்கு என்னை நடத்தி கொண்டு வந்தார், காரியங்களை செய்தார். நம்ம அவசரப்பட்ட காரியம் நடக்காது. எனக்கு அவர் நல்லா தெரியும், இவர் நல்லா தெரியும். யாரை பற்றி நல்லா தெரிஞ்சாலும் பரத்திலிருந்து ஒத்தாசை வரணும். சில இடத்துல உங்களுக்கு சொல்கிறாங்க, அவர் சொல்லியுமா நடக்கலை, இவர் சொல்லியுமா நடக்கலை. எவர் சொன்னாலும் சொல்லாட்டி அவர் சொன்னால் நடக்கும். ஹல்லேலூயா.